Hi, this is Abhi from Abhi Beauty Institute. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணல தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம பார்லர் வந்துட்டு எக்ஸாக்டாக சவுத் மாசி, அதாவது தெற்கு மாசி ஸ்ட்ரீட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டேரக்ஷனுக்கு ஏதாவதுன்னா எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கூகுளில் போட்டாலும் மேப்பில் வந்துடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி வீடியோஸ் இதில் பார்க்குறத விட நேரில் வந்து என்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, உங்களால் வர முடியுன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு நேரில் வந்து என்கிட்ட பேசுங்க. ஸோ இந்த சர்வீசஸ் லைக் இந்த கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். உங்களோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இதில் கவர் ஆகிடும். பார்லரில் என்னென்ன சர்வீசஸ் எடுப்பாங்களோ அது எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகிடும். ஸோ அது கவர் ஆகுமா, இது கவர் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு எந்த கொஷின்ஸும் வேணாம், எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ அட்வான்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ வந்துட்டு நிறையா ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஸ்மூத்னிங் இருக்குது, கேரட்டின் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கவர் ஆகும்னா உங்களுக்கு இது எல்லாமே அதில் வந்துடும். அண்ட் ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் மெடிஃபேஷியல் இருக்குது, அண்ட் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, க்ளோயிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பேசிஸில் இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணணும், எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கு இதை விட அட்வான்ஸாக இப்போ இருக்க ஐப்ரோ டிண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸில் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு தியரி எப்படி இருக்கும், நிறைய நேரம் தியரியே இருக்குமோ அந்த பயம்லாம் வேண்டாம். தியரி ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். இதுக்கு தாண்டி உங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் வந்து ஒரு தியரியே இருக்கும். மற்ற நீங்கள் பார்லரில் இருக்க போகிற மற்ற எல்லா நேரமும் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ராக்டிஸே இருக்காது அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எப்போவுமே ப்ராக்டிஸ் இருக்கும். நான் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி கான்வர்சேஷனாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே பயப்பட வேண்டாம். மொத்தமாக சொல்லும் போது எங்களுக்கு புரியாது, எடுத்துக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் ஒரு லெசனில் இருந்து அடுத்த லெசன் நான் போக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வேக்சிங் அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா உங்களுக்கு தியரி புரியலைனாலும் அகெயின் நான் வந்து கிளாஸஸ் எடுக்க ரெடி. அண்ட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு புரியலை, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னா தாராளமாக மறுநாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் புரியலை, தாராளமாக அகெயின் 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 எத்தனை டைம் வேணாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிகிற வரைக்கும் அகெயின் 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 நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இட்ஸ் தேர்ட் ட்ரையல், செகண்ட் ட்ரையல். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 3 ட்ரையல் 4 ட்ரையல் அந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு மற்ற பார்லரில் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரையல் தான் நாங்கள் கொடுப்போம், ஒரு தடவை தான் வந்து ப்ராடக்ட் இது கொடுப்போம், அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அகெயின் நம்ம இப்போ 2024 இருக்கிறோம், இல்லை 2025 or 26 அப்கமிங் இயர்ஸில் ஏதாவது அப்கிரேடேஷன் இருக்குது. நான் வந்து நிறைய அப்கிரேட் ஆகிருக்கேன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து அப்கிரேட் ஆகிக்கலாம். உங்களுக்கு இதுக்குமே நான் எந்த சார்ஜஸும் பண்ண போகிறது இல்லை. ஃபியூச்சரில் நான் என்ன அப்கிரேட் ஆனாலும் உங்களுக்கு அதை நான் ஃப்ரீயாகவே டீச் பண்ணிடுவேன். அண்ட் ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம பார்லரில் லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் மீன்ஸ் நான் அப்கிரேட் ஆகுறதுலாம் உங்களுக்கு சொல்லித்தரது சப்போர்ட். அண்ட் ஆக்சஸ் மீன்ஸ் நான் சொல்கிறேன்ல, லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, அது மீன்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கல்யாணம் முடிச்சு வேறு ஊருக்கு போய் இந்த இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலை, கொஞ்ச நாள் நான் வந்து விட்டுட்டேன், டச் விட்டு போச்சு, மறந்துருச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அகெயின் இன்ஸ்டியூட்க்கு வரலாம், எப்பயும் போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த சார்ஜஸும் இதுக்கும் கிடையாது. ஸோ இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் என் கூட டச்லேயே இருப்பீங்க. நீங்கள் எந்த ஃபியர் வேணால் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபாரினில் செட்டில் ஆகலாம். ஆக்சுவலி நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க இப்போ ஃபாரினும் போகிறாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அங்கே போய் எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்தால் ஒரு ஹெஸ்டேட்டும் வேணாம், உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் பற்றியும் எந்த இஷ்யூஸும் வேண்டாம். சர்டிஃபிகேட் நான் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ வெளியே இருந்து வாங்கி கொடுப்பாங்களா, சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வேண்டாம். உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து நீங்கள் ஒரு இங்கே வந்து பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க,
நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்லர் நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் பார்லரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நானே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு பார்லர் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறது, இது எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய பயம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர எல்லாரையும் பயம் காட்டுறதும் அதுதான். நீ உள்ளே போனேன்னா உனக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், அவ்வளோ கஷ்டம், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஃபியரும் வேணாம். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எப்படி வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஒரு மல்டிபர்பஸ் சேர் வச்சு எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மெத்தடும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு பார்லர் செட்டப் என்னெல்லாம் பண்ணணும், அதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும், பேசிக்காக என்னெல்லாம் வேணும், அதில் என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஈவன் உங்களுக்கு நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் இருக்க ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த ஸ்கின்க்கு எந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜுமே உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். நாளைக்கு இங்கேருந்து வெளியே போகிறப்ப உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்து அதை வாசிச்சே வந்துட்டு உங்களால் அது எந்த ஸ்கின்னுக்கானது அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரைன் அப் ஆகிருப்பீங்க. ஸோ அவ்வளோ நாலேஜுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கும் மேலே நம்ம எல்லாருமே ஒரே குரூப்பில் கனெக்ட் ஆகிருப்போம். லைக் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குரூப்பில் கனெக்ட் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த கோர்ஸ் பற்றி ஒரு பயம் இருக்குன்னா தாராளமாக நான் எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்டே கால் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த கிளாஸஸ் எப்படி ரன் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறத விட ஒரு படித்து முடித்த ஸ்டூடெண்ட் சொல்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் நம்மகிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாலஜியே. என்கிட்ட 100 பேர் படித்தாலும் 100 பேருக்குமே என்கிட்ட இருக்க நாலேஜ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ 100 பேரில் 99 பேர் தான் கிளியர் ஆகிருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது, அந்த மாதிரி டவுட் கூட எனக்கு வேணாம். எனக்கு தேவை 100 பேருமே நல்லா பண்ணணும், எனக்கு 100 பேருமே நல்லா செட்டில் ஆகணும். ஏன்னா அவங்க நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் படிக்கிறதே வந்து நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதனால தான். ஸோ நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசையும் கூட. ஸோ உங்களோட கோல், உங்களோட எய்ம் என்னவோ அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக ஃபுல்லாகவே இருப்பேன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நிறைய மறந்துருமே, ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எழுதி வைக்கணுமே, நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கணுமே, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான புக்கே வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அந்த புக்குமே நான் ரெடி பண்ணது, அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு அதில் ஹிண்ட்ஸாகவே கொடுத்துருப்பேன். அந்த புக்ஸ் உங்கள்கிட்டயே இருக்கும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக் உங்ககிட்டயே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரீகால் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்கப் கிளாஸ். ஸோ மேக்கப் கிளாஸ் பற்றி எல்லோரும் பயப்படுற ஒரு விஷயம், எப்படி வந்து எல்லோரும் நல்லா மேக்கப் பண்ணிடலாமா, நிறைய பேர் வந்து அப்பி வச்சாப்பில் இருக்கே, பேய் மாதிரி இருக்கே, இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். நார்மலாக 18 days 20 days 30 days ஆர் 5 daysலேயே மேக்கப் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கப்ப நீங்கள் வந்து பேசிக்காகவே பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு மேக்கப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஸ்கின் நாலேஜ் தெரியும், ஸ்கின் தியரி தெரியும், ஸ்கின் அனலைஸ் பண்ண தெரியும், அதுக்குள்ள ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண தெரியும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும். அப்படின்றதால உங்களுக்கு மேக்கப் ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் மேக்கப்புக்கு ப்ரொவைட் பண்ணுற இது எதுக்குமே நான் சார்ஜஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்களும் வந்து எத்தனை ட்ரையல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷின், எத்தனை டெமோ எனக்கு காமிப்பீங்க, மேக்கப் போட்டு எத்தனை டெமோ நீங்கள் காமிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் நான் டெமோ காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஒரு டெமோ தான், 2 டெமோ அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு என் நாலேஜ் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு எத்தனை டெமோ வேணாலும் நான் என் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எத்தனை ட்ரையல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஃபைனலி உங்களுக்கு இதில் காம்ப்ளிமெண்ட்ரி கிளாஸஸாக உங்களுக்கு சோப் மேக்கிங் கிளாஸும் எடுத்துருவேன். அண்ட் ப்ரைடல் வேணி மீன்ஸ் ஃப்ளார் மேக்கிங், ப்ரைடுக்கு கல்யாண பொண்ணுக்கு தலையில் வைப்போம்ல பூ, ஸோ அதுவுமே ஃப்ளார் மேக்கிங் கிளாஸும் உங்களுக்கு எடுத்துருவேன். அண்ட் அதுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைடு உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா நீங்களே ஃபேஷியல் எடுத்துக்கலாம், நீங்களே ஃபுல் க்ரூம் எடுத்து அவங்களுக்கு மேக்கப் பண்ணி அவங்க ஒரு ஹேரோட எக்ஸசரிஸ் கூட வெளியே போகாமல் அந்த எக்ஸசரிஸுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி, லைக் ஃப்ளாஸுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்களை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எஸ்டி மேக்கப்ஸ் இருக்குது, அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்
இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஸோ நிறைய மேக்கப் அதில் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே கவர் ஆகுமா? எஸ், எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு ஹெச்டினா என்னது, செமி ஹெச்டினா என்னது, அல்ட்ரா ஹெச்டினா என்னது, ஸோ ஹெச்டி மேக்கப் என்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் அதில் ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இது யாருக்கு பண்ணலாம், எந்த ஸ்கின்னுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, எனக்கு உடனே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை நேரில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேரில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இது வந்து ஒன்லி லேடிஸ் பார்லர் அண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஸோ ஆல் ஓவர் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.